ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டு வாட்ச் மோர் வீடியோஸ். இப்போ நம்ம கியா சிரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேஸ் டு டாப் வேரியண்ட்டு அண்ட் எது வேல்யூ ஃபார் மணி அண்ட் சிரோஸில் இருக்கிற டாப் ஃபியூச்சர்ஸ் அண்ட் எது பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றியும் பார்க்கலாம். அண்ட் தென் புதுசாக கார் வாங்க போகிறீங்களா, உங்களுக்கான டிப்ஸையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கியா சிரோஸை யார் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பஞ்சு பார்க்குறீங்க, பஞ்சில் டாப் எண்டு பார்க்குறீங்கன்னா நீங்கள் கியாவோட பேஸ் வேரியண்ட்டுக்கு போகலாம். பட் சேஃப்டி வைஸு நீங்கள் அந்த பார்க்குறீங்கன்னா பஞ்சு தான் பெட்டரு. பட் ஃபியூச்சர் வைஸு அண்ட் தென் நமக்கு டெய்லி யூசேஜுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல, நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக ஜேர்னி பண்ணணும். ஸோ அந்த ஸ்பேஸுக்கு நம்ம பேஸ் வேரியண்ட் போகலாம். ஆனால் பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு 60-40 ஸ்ப்ளிட் வராது. சீட்டு ஒரு பெஞ்சு சீட்டாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு ரெக்லைன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் நீங்கள் எந்த கார் பார்க்குறீங்களோ, அதாவது எந்த மேனுஃபேக்சரிங் கார் பார்த்தாலும் நீங்கள் சிரோஸை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் வந்து நேரில் பாருங்கள். சிரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப் 4 மீட்டரில் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நான் பார்க்கலங்க. ஏன்னா நான் கார் வாங்கும்போது எல்லா காரையும் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக பேக் சீட்டு சப் 4 மீட்டரில் கிடையாது. அண்ட் தென் பூத் ஸ்பேஸ்க்கு ஆல்சோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது சிரோஸ் ஒன்ஸ் கன்சிடர் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃபேமிலியோட எத்தனை பேர் போவீங்களோ அவங்க எல்லாம் உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா, நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து டாப் எண்ட் வந்து அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாதுங்க. சப் 4 மீட்டரை வந்து நம்ம 22 lakhs கொடுத்து வாங்கணுன்ற நெசசிட்டியே கிடையாது. அது என்ன ஃபீச்சர் கொடுத்ததுனாலும் அது நமக்கு தேவை கிடையாது. அதுக்கு அதோட பிக்கர் செக்மெண்ட் இருக்குது. மிட் எஸ்வி இருக்குது, எம்பிவி கேரன்ஸ் இருக்குது. ஆஃப்டர் தட் இன்னும் நிறைய மாடல் இருக்குது. அது செக்மெண்ட்டே வேறு. அந்த காஸ்ட்டுக்கு நம்ம செக்மெண்ட்டே வேறு ஜம்ப் பண்ணலாம். அது சப் 4 மீட்டரை வந்து நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதை ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக கார் வாங்க போகிறீங்களா அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது செக்மெண்ட்டுங்க. எந்த செக்மெண்ட் உங்களுக்கு சூட் ஆகுன்றதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். சப் 4 மீட்டரா, மிட் எஸ்யூவியா, எம்பிவியா, எஸ்யூவியா, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஸோ அண்ட் தென் எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுவீங்க, 5 சீட்டரா 7 சீட்டரா. 7 சீட்டர் வந்து உங்களுக்கு சப் 4 மீட்டரில் கிடையாது. ரெனால்ட் ட்ரைபரை தவிர உங்களுக்கு வேறு வண்டி ஆப்ஷன் கிடையாது. பட் அந்த ரெனால்ட் ட்ரைபரே 7 சீட்டர் வந்து நீங்கள் அவ்வளோ கம்ஃபர்டபுளாகலாம் போக முடியாதுங்க. ஸோ அது ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ நீங்கள் 7 பேர் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மிட் எஸ்யூவி தான் போகணும். ஆர் எம்பிவி போகலாம். சிரோஸில் வேல்யூ ஃபார் மணின்னு பார்த்தீங்கன்னா HTK சொல்லலாம் ஆப்ஷனு, HTK ப்ளஸ்ஸும் சொல்லலாம். இது 2 வேரியண்ட். அது வந்து டிபெண்ட்ஸ் வந்து நம்ம பட்ஜெட்டுங்க. ஒரு 14 lakhs மேலே போகலாம் அப்படின்னா நீங்கள் HTK ப்ளஸ் போகலாம். பேனோரமிக் சன்ரூஃப் எல்லாமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகிடுது, ஃபியூச்சர்ஸ் எல்லாமே. அண்ட் தென் 20 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. என்னதான் ஃபியூச்சர் அதிகமாக இருக்குது, ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, எல்லாமே ஓகே தாங்க. ஆனால் பட் உங்களோட டிரைவிங் ஸ்டைலுக்கு அது சூட் ஆகுமா அந்த காரு, அது உங்களுக்கு டெய்லி யூசேஜுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்றது நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபேமிலியோடு போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லோரும் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படி புக் பண்ணிங்கன்னா தான் அந்த கார் வந்து உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு வைபே வேறு மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படி ஒரு வண்டி எடுக்கிறதுன்றது அவ்வளோ நல்லா இருக்காது. உங்கள் ஃபேமிலியோடு போய் பார்த்து உங்கள் ஃபேமிலியும் எல்லாரையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த காரை நீங்கள் கம்பல்சரி புக் பண்ணலாம். சிரோஸில் உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குங்க. பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டர்போ இன்ஜின் அண்ட் தென் 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் அவைலபிள் இருக்குங்க. எல்லா கார்லேயுமே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குங்க. எல்லா கார் மேனுஃபேக்சரர் கம்பெனியை பொறுத்தும் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குங்க. ஸோ நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் வரும். ஆனால் பட் அதில் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம போய் ஓனாக ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அண்ட் தென் நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டானது தெரியும். ஏன்னா நம்ம ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் எது இருந்தாலும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அடுத்தவங்க யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் எடுத்தோன்னு வச்சுங்களேன், அதில் ஏதாவது ஒரு சின்ன ட்ராபேக் இருந்தாலும் அது வந்து நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்களாக ஃபீல் பண்ணி அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த காரை புக் பண்ணுங்கள். காரை செலக்ட் பண்ணிட்டோம். பெட்ரோல் வேரியன்ட் போகிறதா டீசல் வேரியன்ட் போகிறதான்றது கன்ஃபியூஸே வேணாங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்கன்னா டீசல் வேரியன்ட் போங்க. இல்லை நான் எப்போயாவது தான் எடுப்பேன் அப்படின்னா பெட்ரோல் வேரியன்ட் போங்க. அதுதான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். மைலேஜ் வந்து டீசல் தான் நிறைய கொடுக்கும், பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். பட் மெயின்டெனன்ஸ் வைஸ் அது உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுங்க. ஸோ டீசலாக பெட்ரோலோ உங்களோட யூசேஜை பொறுத்து தான். டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக டீசல் போங்க.
காரை புக் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குங்க, ஆன் ரோட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். ஆன் ரோட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா டேக்ஸு, இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து டீஃபால்ட்டாக ஆட் ஆகும். ஓகேவா? அதர் அணியில் இன்னொரு 2, 3 டேக்ஸ் இருக்குது, அது ஆட் ஆகும். பட் அதை தவிர உங்களுக்கு அடிஷ்னல் வாரண்ட்டி அண்ட் தென் அடிஷ்னல் அசசரிஸ்லாம் ஆட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிங்களா ஒரு 44,000 50,000 கிட்ட உங்களுக்கு சேவ் ஆகும். அண்ட் தென் இன்சூரன்ஸ் கூட நீங்களே போகிற மாதிரி இருந்தால் இன்னும் கம்மியாகும். பட் அது அட்வைசபிள் இல்லை. ஏன் சொல்கிறீங்கன்னா நீங்கள் கிளைம் போகும்போது உங்களை சுத்த விட்ருவாங்க. ஸோ நீங்கள் கம்பெனி அட்வைஸ் பண்ணுற இன்சூரன்ஸே போகிறது பெட்டர். ஏன்னா அதில் சில ஃபியூச்சர் வந்து அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வெளியே அது கிடைக்காது. அண்ட் தென் நீங்கள் பார்கெயின் பண்ணலாம். வெளியே எனக்கு இவ்வளோ கம்மியாக கிடைக்குது, நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம பேசி இது பண்ண முடியும். எல்லாமே நம்ம பேசுறதுல தாங்க. பேசினா நடக்கும். என் காரும் ரெடி ஆகிடுச்சுங்க, சர்வீஸ் பண்ணி வந்துடுச்சு. இதோ நம்ம கியா கேரன்ஸ் தான். இதை பற்றின ரிவ்யூ கூட நான் போடுறேன். ஸோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி 3 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் வாங்கி. ஸோ அதோட டீட்டெயில் அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.